ஹாய், காசிலேருந்து நான் இருக்கிறது வந்து இந்த அசோக வனத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வனம்னா காடுன்னு தான் சொல்லுவாங்க. பின்னாடி பாருங்களேன், இந்த அதாவது நம்ப முடியாத காடு. இப்பயே அந்த அசோக மரங்கள் இப்போ அதிகமாக இல்லை. என்ன அது ஏன் அப்படின்னாக்கா, இல்லை அவங்க ஏதோ சாபத்தினாலேயோ என்னமோ தெரியல, அசோக மரங்கள் இங்கே இல்லை. வேற ஏதோ மாதிரி மரங்கள் தான் இருக்கு. மேலே ஏதோ பூச்செடி மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அது வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கா இருக்கு இந்த மலை. அதாவது இந்த மாதிரி இடத்துல தான் சீதை வந்து ஒரு வருஷ காலம் ராவணன் சிறையை வச்சிருக்கான். என்ன மாதிரி ஒரு கஷ்டத்துல சீதை இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்க. அதாவது சீதைக்கெல்லாம் புரிஞ்சே இருக்காது, ராமர்லாம் வர முடியுமா, அங்க நம்ம திருப்பி ஊருக்கு போவோமா அப்படின்னு தெரியவே தெரியாது. இது இந்த மாதிரி ரியல், அதாவது அசோக வனம்னா அந்த மாதிரி ஒரு காடு. இந்த காட்டுல வந்து தனியா ஒரு பொண்ணை வந்து சிறை வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சீதையை வந்து ஒரு பொண்ணை நினைச்சு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மனசே கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு இடம் தான். அற்புதமான இடம் சார் இது அசோகவனம். அண்ட் அதர் பிளேசஸ் வந்து நம்ப முடியாத இடம், நம்ப முடியாத வைப்ரேஷன். யூ வில் ஃபீல் இட். ப்ளீஸ் கம், டெஃபினெட்லி ஒரு தடவை வாங்க, அசோகவனத்தை வந்து பாருங்க. முன்னாடி பாருங்க எப்படி இருக்கு.